6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.2 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அதில் 7th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த வேரியபிள்ஸ் ஃப்ரம் த க்ளூஸ் கிவன் பிலோ அண்ட் சால்வ் த கிராஸ்வேர்ட் பசில்னு சொல்லிட்டு ஒரு பசில் மாதிரி கொடுத்துட்டு நிறைய வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அக்ராஸ்னால் என்னதுன்னா ஹரிசாண்டல், இப்படி பார்க்குறது தான் அக்ராஸு. டவுன்னா என்னது, மேலே இருந்து கீழே. ஓகேவா? ஸோ அக்ராஸில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். x + 40 gives 100 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு x + 40 வந்து gives 100 அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்படி எழுதலாமா? இப்போ நம்மளுக்கு x வேணும். ஸோ இங்கே +40 இருக்கிறது இந்த சைடு வர்றப்ப -40 ஆகிடும். அப்போ 100 - 40 வந்துட்டு 60. டவுட்டாக இருந்தால் போட்டுக்கலாம். 0 - 0 10 - 4 வந்துட்டு 6. ஸோ ஆன்சர் வந்துட்டு 6. இது வந்து ஃபஸ்ட்டு அக்ராஸில் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 16 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இங்கே 6 போடுங்க, இங்கே 0 போடுங்க. இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7 reduced from t gives 31. 7 reduced from t சொல்லியிருக்காங்களா? அப்போ t ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். டீலேருந்து 7 கம்மி பண்ணோம்னா நம்மளுக்கு 31 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 7 reduced from t, from எது இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். t -7 gives 31 equal to 31. இப்போ t equal to 31 இந்த பக்கம் இருக்குது. -7 இங்கே வர்றப்போ +7 ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்துட்டு 38. ஸோ டீயோட ஆன்சர் வந்துட்டு அக்ராஸில் இருக்கா? அப்போ இங்கே 3 போடுங்க, இங்கே 8 போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு z is 5 added 5 times அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ z வந்துட்டு 5 is added 5 times என்னது? 5 times 5 ஆட் பண்ணுறாங்க. ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 is added 5 times 1 2 3 4 5. 5 times 5 ஆட் பண்ணுறது தான் வந்து இந்த z-ஓட வேல்யூ. இப்போ 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20, 20 + 5 என்னது 25. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ z-ஓட ஆன்சர் வந்துட்டு 25. ஓகேவா? நெக்ஸ்ட்டு v is the whole number 0 plus number of days in an ordinary year. So v வந்து whole number 0 plus number of days in an ordinary year. Number of days in an ordinary year na என்னது 365. அப்போ ஆன்சர் வந்துட்டு 365. ஸோ v யோட ஆன்சர் வந்துட்டு 365. 3 இருக்கா? அப்போ 365. நெக்ஸ்ட்டு k is 24 added to 25 சொல்கிறாங்களா? அப்போ k வந்து 24 added to 25 பண்ணால் 4 + 5 9, 2 + 2. ஸோ ஆன்சர் வந்துட்டு 40 to 49. ஓகேவா? நெக்ஸ்ட்டு u is 2 added to 2 times 11 gives the number of hours in a day. 2 is added to 2 times of 11 சொல்கிறாங்க. புரியுதா? 2 is added to 2 times of 11 2 into 11. அப்போ 2 + 2 into 11 என்னது 22. அப்போ ஆன்சர் 24. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் டே கொடுக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ யூர் ஆன்சர் வந்து 24. a is 20 more to 40 சொல்கிறாங்க. a வந்து 20 more to 40. 20 + 40 வந்து 60. அதான் வந்து ஏயோட ஆன்சர். ஸோ 60. நெக்ஸ்ட்டு s - 1 gives 246 is the number of letters in Tamil language அப்படின்னு சொல்லி s - 1 அவங்களே கொடுத்துட்டு it gives என்ன சொல்கிறாங்க 246. அப்போ s is equal to 246 + 1 247 தானே நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ். அது வந்துருச்சு. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 247. நம்ம இப்போ அக்ராஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம இப்போ டவுன் பார்க்க போகிறோம். x is 1005 multiplied by 6 அப்படின்னு சொல்கிறாங்க. 5 6 are 33. 0 + 3, 0 into 6 என்னது 0, 1 6 are 6. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க 1005 multiplied by 6. நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 6030 வந்திருக்கு. எக்ஸ் வந்து டவுன் மேலே இருந்து கீழே. அப்போ 6030. ஓகேவா? நெக்ஸ்ட்டு t divided by 7 is equal to 5 அப்படி சொல்கிறாங்க.
30 டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொன்னாங்க. இந்த 7 இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷனில் வந்துருமா? அப்போ 5 into 7 ஆன்சர் வந்து 35. டீயோட வேல்யூ 35 தான். நெக்ஸ்ட் P இஸ் த ப்ரெடிசஸர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர். என்னது? 100. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர். இதோட ப்ரெடிசஸர் கேட்குறாங்க. தட் இஸ் 100 minus 1. அப்போ 99. இதுதான் என்னது? Pயோட வேல்யூ. 9 மட்டும் போட்டால் போதும். 9 ஆல்ரெடி இருக்கு. நெக்ஸ்ட் Z இஸ் த நம்பர் ஆஃப் வீக்ஸ் இன் அ இயர். ஒரு இயர்ல எவ்வளோ வீக்ஸ் இருக்கும்? 52 வீக்ஸ் இருக்குமா? Zல ரிவர்ஸ்ல போடுங்கன்னு சொல்றாங்க. 52 ரிவர்ஸ்ல போட்டால் 25. அது ஆல்ரெடி ஆன்சர் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் K இஸ் 11 times 4 அப்படின்னு சொல்றாங்க. என்னது? 11 into 4. அப்போ Kயோட வேல்யூ வந்துட்டு 44. மேல இருந்து கீழே ஆன்சர் ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் U இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 23 and 9. U வந்து 23ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. ஸோ 23 9 3 9s are 27 2 9s are 18 plus 2 207. இதோட ஆன்சர் யூவா? அப்போ மேல இருந்து கீழே 207 ஆல்ரெடி இருக்கு. நெக்ஸ்ட் A இஸ் 4 added to the product of 12 and 5. ஸோ A என்ன சொல்கிறாங்கன்னா 4 is added to the product of 12 into 5. ப்ராடக்ட் ஆஃப் 12 and 5னா அது மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 plus 60. 12 into 5 வந்து 60. அப்போ ஆன்சர் வந்து 64. ஏயோட வேல்யூ 64. அதுவும் இருக்கு. M இஸ் த சக்சஸர் ஆஃப் 9 அப்படின்னு சொல்கிறாங்க. M வந்து 9ஓட சக்சஸர்னா என்னது? 9 plus 1 போடணும். அப்போ 10. எம்மோட வேல்யூ வந்து 10. அப்போ 1 0. ஸோ நம்ம இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ஃபில் பண்ணிட்டோமா? இதை யூஸ் பண்ணி இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.